வணக்கம், வாழ்க வளர்க வெல்க. இன்றைக்கு நாம் வெற்றியின் ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவும் 10 தான். எப்பவும் 10 10ஆக இரு. இப்போ வெற்றி ஒரு பயணம். சரியான சிந்தனை, திட்டம், தொடர்ந்த முயற்சி கண்டிப்பாக உங்களை வெற்றியின் உயரத்துக்கு எடுத்து செல்லும். அந்த 10 சிந்தனைகளை உங்களுடன் சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். 1, சிந்தனை செய், அதை பற்றி பேசு, அதை செயலாக்கம் செய், வெற்றி பெறுவாய். 2வதாக, உங்களுடைய இலக்குகளை நிர்ணயம் செய்யுங்கள். செட் யுவர் கோல்ஸ். 3வதாக, திட்டமிடுங்கள். A plan is important. Make the plan and do the plan. அதில் திட்டங்களில் என்ன வளங்கள், எவ்வளவு நேரம், எவ்வளவு செயல்கள் தேவை என்பதை கணக்கிடுங்கள். 4வதாக, செயலில் இறங்குங்கள். செயல் செயல் செயல். ரைட்? ஆக்ஷன். ஜஸ்ட் டூ இட் என்கிறது நைக்கின் விளம்பரம். ஜஸ்ட் டூ இட், தட்ஸ் ஆல். 5வதாக, கடினமாக உழையுங்கள். கடின உழைப்பிற்கு மாற்று கிடையாது. உங்கள் உழைப்பு உங்களை உயரத்திற்கு எடுத்துச் செல்லும். 6வதாக, பிறரை சம்மதிக்க வையுங்கள். அதற்கு ஒரு திடம்பட தொடர்பு, உறவுகள், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குன்னா, பிறர் மனம் புண்படாமல் அதே நேரத்தில் திறமையாக எடுத்து சொல்லுங்கள். இப்படி நான் சொல்கிறேன் இல்லையா ரகசியங்களை பற்றி, அதுபோல் சொல்லுங்கள். பிறருக்கு தீங்கு செய்யாதீர்கள். ஹர்ட் நெவர் என்பார்கள். பிறருடைய மனதுக்கோ உடலுக்கோ அவருடைய பொருட்களுக்கோ தீங்கு செய்யாதீர்கள். திடம்பட தொடர்பு கொள்ளுங்கள். என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, சார், there are so many skills. Which skill is the most valuable and important? I tell them always, number 1 is the communication. Improve your communication and that will take you to the heights of your success in life. So, அந்த திறம்பட தொடர்பு கொள்வ திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். சரியான தொடர்பு சரியான புரிதலை உருவாக்கும். is the most valuable and important. உங்கள் நல் உறவிலே உங்கள் குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், எதிரிகள், அவர்களும் உங்கள் குடும்பம்தான். அவர்கள் எல்லாவரோடும் நல் உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். உறவுகள் உங்கள் உழைப்புக்கு மெருகூட்டும். உறவுகளும் உழைப்பும் சேர்ந்து உங்களை உயர்நிலைக்கு அழைத்துச் செல்லும். 10, ஒருபோதும் கைவிடாதீர்கள். நெவர் கிவ் அப். என்னானாலும் சரி, விட மாட்டேன்டா, தொடர்ந்துக்கிட்டே இருப்பேன், பிடிச்சா பிடிச்சது தான் அப்படிங்கிற மாதிரி தோல்விகளை ஒரு படிக்கட்டாக பயன்படுத்தி விடாமுயற்சியை தொடர்ந்து நீங்கள் வெற்றி அடையுங்கள் என்று கூறுகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். படிப்படியான செயல்களே உங்களுக்கு
வெற்றியை தரும்.